வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். இன்றைக்கி கைஸ் நாம் வேர்ல்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிற மெச்சூரிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். கைஸ் இருக்கிறதுலே ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டை எந்த விதமாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீக் வந்து 3 signs சம்மன் உங்களை திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் தேர்ட் ஐடியா மட்டும் சூப்பர் நேச்சுரல் ஐடியா. சரி, அந்த வீடியோ போட்டு முடிச்ச பிறகு 80% கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. 10% கமெண்ட் வந்து என்ன வந்துச்சு அப்படின்னா, ப்ரோ எனக்கு புரியலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அந்த கமெண்ட் பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் ஹி சேஸ் எனக்கு ஒன்றும் தெரியல, நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், எனக்கு அதை பற்றி ஒரு கான்ட்ராடிக்டான ஐடியா இருக்குது அதனால் அப்படிங்கிற மாதிரி கிளியராக சொன்னாங்க. எனக்கு ஃபைன், அந்த கமெண்ட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஒரு 10% ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது, டேரெக்டாக சொல்லிட்டாங்க, எல்லாம் போய். ஸோ கைஸ், இந்த வேர்ல்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். கைஸ் ஆக்சுவலாக வந்து யூடியூப்பில் வந்து ஒரு இந்தியா கிளிக்ஸில் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட் கபிலன் டாக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்னன்னா அடிக்கடி வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பார். கைண்ட் ஆஃப் வந்து சித்தர்களை பற்றி, டைம் ட்ராவலை பற்றி, சைக்காட்ரிஸ்ட் இப்போ கரண்ட் சைக்காட்ரிஸ்டாக சித்தர்களை பற்றி, ஓல்டு பீப்புள் டைம் ட்ராவல் பற்றி இதை பற்றி நிறையா போட்டுட்ருப்பார். அவர் சொன்ன ஒரு கதையை சொல்கிறேன், சரியா? ஆக்சுவலாக கைஸ், பழைய காலத்தில் வந்து குசஸ்தலைங்கிற ஒரு இந்தியாவில் உள்ள ஒரு நாட்டில் வந்து ஓகேவா, காகத்மிங்கிற ஒரு ராஜா வந்து ஆண்டுகிட்டு வந்துகிட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து ரேவதின்னு ஒரு பொண்ணு இருந்துச்சான், ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணால், அந்த ரேவதி நல்லா வளர்ந்துட்டாங்களா, அழகாக இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுமா, அப்போ மாப்பிள்ளை பார்க்கணுமா. ஒரு 7-8 மாப்பிள்ளை வர்றாங்களாம். பட் அவருக்கு வந்து எந்த மாப்பிள்ளை சூஸ் பண்ணணும்னு தெரியல. அவங்க டவுட்லேயே எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்காராம். அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த டவுட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு கிளியராக கண்டிப்பாக நல்ல ஆன்சர் வேணும், பிகாஸ் தன்னோட மகளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி போய் படைச்ச பிரம்மாட்டே போய் கேட்போன்னு சொல்லி வந்து அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ பிரம்மா எங்கே இருப்பார்? ஆக்சுவலாக வந்து பிரம்மலோகத்தில் இருப்பார். ஸோ வந்து பிரம்மலோகத்தில் பறக்கும் விமானத்தில் போகிறார், சரியா? சரி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, பறக்கும் விமானங்கிறத பற்றி கான்செப்ட் எல்லாமே இப்போ ஒரு 200 வருஷமாக ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சது தான், சரியா? பட் அவங்க அந்த காலத்திலே பறக்கும் விமானத்தை பற்றி மென்ஷன் பண்ணி நிறைய இதில் போட்டு பழைய நம்மளோட ஹிஸ்ட்ரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இதில் வந்து மித்தாலஜியில் வந்து பறக்கும் விமானத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கூட கைஸ் நீங்கள் ஓகே ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கற்பனை நினச்சிக்கலாம், ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாங்க பறக்கும் விமானத்தை பற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம், சரியா? இப்போ அடுத்த நாச்சுன்னா இவர் வந்து பிரம்மலோகம் போயிட்டாப்லாம். பிரம்மலோகம் போயிட்டு வந்து இவர் என்ன கேட்குறாருன்னா, பிரம்மாட்ட வந்து ஓகே இப்படி வந்து இந்த 8 மாப்பிள்ளை இருக்காங்க, இந்த 8 மாப்பிள்ளையில் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மாட்ட கேட்குறாராம். பிரம்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரைட்டு நீ வந்து கேட்குற, பட் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா உன் உலகத்துக்கும் இந்த பிரம்மலோகத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, ஓகேவா? நீங்கள் வந்தனால இப்போ உன் உலகத்தில் வந்து 24 சதுர் யுகங்கள் வந்து நம்ம தாண்டி வந்துட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து பூமியிலேருந்து பிரம்மலோகம் வர்றதுக்கு ஒரு 2 மாதம் சப்போஸ் டைம் எடுத்துருச்சு அப்படின்னா, அந்த 2 மாதத்துக்குள்ளே பூமியில் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து தாண்டி போயிருச்சு. இப்போ நீ போனால் கூட வந்து ஓகேவா, நீ சொன்ன மாப்பிள்ளைகள்லாம் யாருமே வந்து அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லாருமே செத்துருப்பாங்க அப்படிங்கிறாங்கல்ல. கைஸ், இப்போ நமக்குலாம் தெரியும், இப்போ ஒரு 300 இயர்ஸாக தெரியும் இந்த உலகத்துக்கும் ஸ்பேஸுக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற டைமும் ஸ்பேஸில் இருக்கிற டைமும் டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 300 இயர்ஸாக ஐ திங்க் ஐன்ஸ்டீன் வந்த பிறகு அதெல்லாம் கிளியராக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன், சரியா? பட் இதை பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட மித்தாலஜியில் வந்து ஓகேவா அந்த ஸ்பேஸுக்கும் ஓகேவா நம்ம உலகத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஸ்டெல்லர் மூவி பார்த்தவங்களுக்கு இந்த டைம் டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு சொல்லி கிளியராக தெரியும். சரி, யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் கற்பனைன்னு சொல்லி அவங்க எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓகேவா? பட் அவங்க அந்த காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு முன்னாடி உள்ள முன்னோர்களை வந்து நீங்கள் எதுவும் தெரியாமல் கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, சரி? இப்போ எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் கபிலன் சைக்காட்ரிஸ்ட் வந்து அந்த இந்தியா கிளிக்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, கரண்ட் ஜென்ரேஷன் சயின்ஸையும் முன்னாடி முன்னோர்கள் குறிப்பிட்டது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பாப்புல, எல்லாமே அவ்வளோ ஈக்குவலாக மேட்சிங் ஆகும், சரியா? ஸோ பழைய காலத்து ராஜாக்கள் சித்தர்கள் அவங்களோட பவர்ஸை பற்றி அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருப்பாப்புல வித்து நியர்லி ஒரு 60% ஆஃப் ப்ரூஃபோட, சரியா? ஸோ கைஸ், யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்தியா கிளிக்ஸில் போய் அந்த கபிலன் சைக்காட்ரிஸ்டோட வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துக்கலாம். கைஸ், இந்த உலகத்தில் உள்ள பீப்புளுக்கு வந்து ப்ராப்ளம் என்னதுன்னா, ஸ்பெஷலாக வந்து இப்போ எனக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, ஓகேவா? அவங்க எனக்கு பேசவே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பிகாஸ் யாராவது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த நாய் ஓனாக அனாலிசிஸ் ரிசர்ச் எதுவும் பண்ணாது. ஆனால் அவன் அடுத்த சொன்னால் மட்டும் டக்குன்னு வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வந்துடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீலர் பாஸ்கர் வந்து ஒரு மெடிசனை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்னாலும் போய் அனாலிசிஸ் பண்ண மாட்டாங்க, ரிசர்ச் பண்ண மாட்டாங்க, சரியா? இப்போ நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ஹீலர் பாஸ்கரை பார்க்குறேன், ஒரு மெடிசனை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போ காய்ச்சலை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் டீட்டெயிலாக போய் ஓகே அதை அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுறேன், எல்லாமே ஃபேக்ட், ஓகே? எதுவுமே போய் கிடையாது, ஓகேவா? இப்படி அவரோட எல்லா சொல்கிற ரிசல்ட்டையும் நான் செக் பண்ணுறேன், எல்லாமே ப்ரூவ்டு, சரியாப்பா? பாரிசாலன் வந்து இலுமினாட்டியை பற்றி ஒரு கான்செப்ட் சொல்கிறாரு, கீழே போய் உடனே அதெல்லாம் போய் ஃப்ராடு இப்பெல்லாம் இலுமினாட்டில் ஒரு மயிரும் கிடையாதுன்னு சொல்லி ஏதாவது சொல்லி விட்டுருது. என்னைக்காவது இலுமினாட்டியை பற்றி அனாலிசிஸ் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா கைஸ்? ஓகேவா? இன்னைக்கு போய் பாருங்கள், உலகத்தில் உள்ள கரண்ட்டில் இருக்கிற டாப் 4 வேக்சினேஷன் கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் யாருன்னு போய் பாருங்கள், நான் ஒரே ஆளாக தான் இருப்பாங்க. பில் கேட்ஸுக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் எவ்வளோ பெரிய தொடர்புக்கும் உங்களுக்கு தெரியுமா? பில் கேட்ஸுக்கும் வேக்சினேஷனுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்புக்கும் உங்களுக்கு தெரியுமா?
மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது கைஸ். பட் அதான் அங்கே பிரச்சனை. தெரியாமல் நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து கார்ப்பரேட் வந்து பீப்புள் வந்து எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அமெரிக்காவில் வந்து டைம் சரியாக தெரியல, 1950s 1940s வாட் எவர். அப்போ என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் வந்து சேல்ஸ் வந்து சிகரெட்டில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கான். நிறைய ஆண்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, சிகரெட்டில் வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கான். பட் வந்து இன்னும் இங்கே ப்ராஃபிட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னும் ப்ராஃபிட் வேணும்னா ஆல்ரெடி எல்லா ஆண்களும் வந்து சிகரெட் பிடிக்கிறாங்களா, அப்போ பொண்ணுங்களை தான் வந்து சிகரெட் பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பிரச்சனை என்னதுன்னா அப்போ வந்து அது வரையும் வந்து பொண்ணுங்க வந்து சிகரெட் பிடிக்கிறது கிடையாது, ஆண்கள் மட்டும் தான் சிகரெட் பிடிக்க வச்சுட்டு இருக்காங்களாம். அப்போ இந்த பொண்ணுங்களை சிகரெட் பிடிக்க வைக்கிறக்கா அந்த கார்பரேட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் வந்து 10 ஸ்டேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு மாதிரி, தமிழ்நாட்டில் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இந்த 20 டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன பண்ணுறாங்கன்னா காசு கொடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 5 பொண்ணுங்களை வந்து போராட்டம் பண்ண வைக்கிறாங்களாம். மதுரையில் ஒரு 5 பொண்ணுங்களை வந்து இப்போ நீ வந்து ஃபெமினிஸ்ட்டு, நம்ம வந்து ஆண்கள் ஈக்குவல், நாங்களும் சிகரெட் பிடிப்போம்னு சொல்லி வந்து நீ போராட்டம் பண்ணணும். அதே மாதிரி திருச்சியிலையும் காசு கொடுத்து ஓகே நம்ம ஃபெமினிஸ்ட்டு, நம்ம ஆண்களுக்கு ஈக்குவல், நாமளும் வந்து சிகரெட் பிடிப்போம்னு சொல்லி போராட்டம் பண்ணுன்னு சொல்லி அமெரிக்காவில் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் எல்லா ஸ்டேட்லையும் அமெரிக்காவில் போராட்டம் பண்ணுறாங்க. இவங்க காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க. இந்த காசு கொடுத்து பண்ணுவீங்க இவங்க என்ன, நம்மளோட நார்மல் பீப்புள் என்ன பண்ணாங்க, ஓகே நான் பெண்கள் வந்து நமக்காக வந்து ஈக்குவல் போராடுறாங்க, அப்போ நமக்கு ஒரு தேவைன்னு சொல்லிட்டு இந்த நார்மல் பெண்களும் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்களாம். இப்படி அமெரிக்காவில் வந்து அந்த இயரில் வந்து பெரிய ஒரு புரட்சி உருவாகி கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஃபைன் ஓகே இனி வந்து பொண்ணுங்களும் சிகரெட் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே அப்போ வந்து பொண்ணுங்கள் வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பொண்ணுங்களாம் எங்களுக்கு சிகரெட் வேணும்னு சொல்லி சிகரெட் பிடிக்கல, சரியா? ஓகேவா? இந்த கார்பரேட் கம்பெனி பொண்ணுங்களை ஃபெமினிசம் சொல்லி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண வச்சு சிகரெட் பிடிக்க வச்சு அதில் ப்ராஃபிட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் அமெரிக்கன் கேர்ள்ஸ் வந்து ஓகே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நம்ம போராட்டம் பண்ணி நம்ம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி இதான் நினச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு தான் தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரி, இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம விஜய் டிவி நீயா நாளில் வந்து ஒருத்தர் சொன்னார், அவள் வந்து அமெரிக்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, சரியா? அப்போ அமெரிக்கன் காலேஜில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்பரேட் கம்பெனிஸில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ரிசர்ச் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஓட்ஸை கொடுத்துட்டு இந்த ஓட்ஸில் ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இதை சேல் பண்ணுறதுன்னு சொல்லி காசு கொடுத்து பண்ண வைக்கிறாங்க, சரியா? அவன் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இந்த இதில் பெருசாக எதுவுமே இல்லை, ஓகே இது சாப்பிட்டா பட் வெயிட் குறையும் கைண்ட் ஆஃப் அந்த ப்ரோட்டீன் அந்த பற்றி சொல்கிறாங்க, சரியா? பட் அதே காலேஜிட்ட பழையபடி இந்த ஒயிட் ரைஸில் ஏதாவது ஒரே ஒரு குறைய சொல்லுங்கள், அந்த குறைய வச்சு இந்த ஒயிட் ரைஸ் சேல்ஸை கம்மி பண்ணி நம்ம வந்து ஓட்ஸை சேல் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்கன்னா ஓட்ஸை, ஓகே இந்த நீங்கள் ஓட்ஸ் சாப்பிட்டிங்கன்னா வெயிட் குறையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதில் 1000 கெட்ட விஷயம் இருக்குமா, அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. பட் அதெல்லாம் விட்டுட்டு டிவியில் என்ன ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒழுங்காக இருக்கிற ஒரே ஒரு நல்ல விஷயத்தை மட்டும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஓகே நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அரிசியில் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் அவங்க திரும்பி தள்ளி விட்டுட்டு ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கும், அதை மட்டும் அமைச்சு அரிசியில் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை வரும், ஸோ இனிமேல் அரிசி சாப்பிட்டாங்க ஓட்ஸ் சாப்பிடுன்னு சொல்லி மாற்றி விட்றாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் டிவியை பார்க்குறீங்க, டிவியில் ஓட்ஸ் தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க, உடனே நீங்கள் ஓட்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அரிசி கெட்டதுன்னு உடனே நீங்கள் அதை பார்த்துட்டு சாப்பிடாம விட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கார்பரேட் இல்மாட்டி பண்ண விஷயங்கள், நான் சொல்கிற குட்டி குட்டி விஷயங்கள், ஓகேவா? இதுவே உங்களுக்கு தெரியுமா? தெரியாது மோஸ்ட்லி. ஆனால் யாரோ கார்பரேட் பற்றியோ இல்நாட் பற்றியோ யாரோ சொன்னாங்க அப்படின்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க. எல்லாரையும் சொல்ல சில பீப்புளை. கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கைஸ் கிரிட்டிசைசேஷன் தப்பு இல்லை, பட் த வே ஆஃப் கிரிட்டிசைஸ் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாரோ வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியலை, ஓகேவா? நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிட்டு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லை எனக்கு முரண்பட்ட கருத்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்ட். பட் அடுத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு அதை பற்றி என்னானே தெரியாது, பட் உங்களுக்கு என்னானே தெரியாதனால அது தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்பர் 1 வீக் கேரக்டர் கைஸ். இது ஏன் பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம அம்மா வந்து ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஓகேவா? உங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரிலங்கிறக்கா நீங்கள் அங்கேயும் போய் இதே நேரமாக லைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கைஸ் யாருக்குமே உங்கள்கிட்ட பேச பிடிக்காது. இது பெரிய பெரிய பிரச்சனை கேரக்டர் வைஸ். பிகாஸ் நான் நிறைய ஃபீல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க, சரியா? செகண்ட் வந்து இந்த வேர்ல்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னது அப்படின்னா, அதுக்காக நாங்கள் சொல்கிற எல்லாமே கரெக்டுன்னு சொல்லிட முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் சேனலில் வந்து ஒரு 100 கான்செப்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மேபி 2 கான்செப்ட் வந்து தப்பாக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விஷயங்களால தப்பாக இருக்கலாம், சரியா? ஹீலர் பாஸ்கர் வந்து ஒரு 100 கான்செப்ட் சொல்லியிருக்கா அப்படின்னா 2 விஷயங்கள் மேபி தப்பாக இருக்கலாம். அது தப்பு கிடையாது, பிகாஸ் யாருமே வந்து 100% எஃபிஷியன்சி இந்த வேர்ல்டுலேயே கிடையவே கிடையாது. பட் இந்த உலகம் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுன்னு பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து ஹீலர் பாஸ்கர் விஷயத்தில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். இதுவரையும் ஹீலர் பாஸ்கர் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு, நான் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன், நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், எல்லாமே ட்ரூ, ஓகே? பட் எப்பயுமே அவர் வந்து என்ன கான்செப்ட் சொன்னாலுமே இப்போ காய்ச்சல்னால் ஏன் காய்ச்சல் வந்து காய்ச்சல் வந்து ஒரு நோய் கிடையாது, காய்ச்சல் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், அதெல்லாம் ஓகே ஃபைன். பட் கடைசியாக அவர் சொன்ன அந்த ஆக்சிஜன் ஃபேனுக்குரிய விஷயத்துக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைனே பண்ணல, ஓகே? ஸோ எனக்கு அதை பற்றி தெரியாது, ஓகே? பட் என்ன வந்து அது மேபி தப்பாக கூட இருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க, சரியா? இப்போ வந்து என்னதுன்னா இந்த நியூஸ் சேனல் இதெல்லாம் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை மட்டும் திரும்ப திரும்ப காமிக்கிறாங்க, ஓகேவா? அப்போ என்னன்னா அவர் 99 நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் விட்டுட்டு தப்பான விஷயத்தை காமிச்சா தெரியாதவங்க என்ன நினச்சா ஓகே அப்போ ஹீலர் பாஸ்கர் வந்து தப்பானவங்க. இப்போ நாளைக்கு மேபி எனக்கும் கூட நடக்கலாம், ஓகே? நான் வந்து ஒரு 100 வீடியோஸ் சொல்லியிருக்கேன், சைக்காலஜி ஒரு 100 வீடியோஸ் சொல்லியிருக்கேன் அப்படின்னா 2 விஷயம் தப்பான விஷயத்தை மட்டும் திரும்ப திரும்ப காமிச்சா தெரியாதவங்க என்ன நினைப்பான்,
ஓகே வந்து அப்போ வந்து இவருக்கு எதுவுமே தெரியாது சொல்லி தான் எல்லாரும் நினைப்பாங்க. சரியா? ஸோ இந்த டிவி சேனல் வந்து என்ன நெகட்டிவாக காமிக்கணும்னு நினச்சோம்னா, நான் தப்பாக சொன்ன அந்த 2 விஷயங்களை மட்டும் திரும்ப திரும்ப காமிச்சா தெரியாதவங்க வந்து இப்படி நினச்சிருவாங்க. ஸோ கைஸ், இந்த உலகம் எப்படி வேணால் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், சொல்யூஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டெஃபைன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த இதுவும் பெருசாலாம் தெரியாது. சரியா? சைக்காலஜியை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் படித்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்னும் எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியாது. நான் இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதில் ஓனாக அனாலிசிஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, அடுத்தவங்க யாராவது சொல்கிறாங்களா, நமக்கு அதை பற்றி மாறுபட்ட கருத்து இருக்கா, ஓகே ஓனாக போங்க, அனாலிசிஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போய் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஓகே இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கரெக்டான கிரிட்டிசைசேஷன். அப்படி இல்லாமல் எதுவுமே தெரியாமல் ஓகே அது போய் ஜஸ்ட்டு உங்களுக்கு அது தெரில, உங்களுக்கு வந்து அது முரண்பட்ட கருத்தாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் நீங்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா நம்பர் 1 வீக் கேரக்டர். பிகாஸ் நான் வந்து எங்கள் வீட்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியிலே வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மாவும் ஒரு இங்கிலீஷில் ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, வேர்ட் சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த வேர்டு இருக்குங்கிறாங்க. நான் சண்டை போகிற ஒரு 1 hour இப்படி ஒரு வேர்டே இங்கிலீஷில் கிடையாது. அப்படி நான் 11th படிக்கும்போது. சரியா? எங்கள் வீட்டில் வந்து சொல்லி பார்த்தாங்க, இல்லடா செல்லாம் அப்படி ஒரு வேர்டு இருக்குடாங்கிறாங்க. நான் சண்டை போடுறேன், அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அப்போலாம் ஒரு வேர்டே கிடையாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்தா நான் அனாலிசிஸ் பண்ணுறேன், பார்த்தா இருக்குது அப்படி ஒரு வேர்டு. இருக்கிறதுலே இந்த உலகத்துலேயே நம்பர் 1 முட்டாளாக ஃபீல் பண்ணேன். சரி, அவங்க என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிருப்பாங்க. சரியா? 1 hour வந்து அவங்களுக்கு தெரியாமல் முட்டாள் மாதிரி போய் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கேன். ஸோ கைஸ், கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கேரக்டர் அண்ட் இதுதான் மெச்சூரிட்டி. நம்ம லவ் சேனலில் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி, நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.